ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கும் நிறைந்த உலகத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலவெளியிலும் கூட கர்த்தருடைய வேதத்திலிருந்து நாம் சில விஷயங்களை நாம் தியானிக்கலாம். இன்றைக்கு செய்தியுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், கர்த்தரை முன்வைக்கிற அனுபவம் என்கிற தலைப்பிலே நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேதவசனம் சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் தியானிக்கலாம். கர்த்தரை முன்வைக்கிற அனுபவம் என்கிற அந்த காரியத்தை நாம் வேதத்தில் நாம் தியானிக்கலாம். சங்கீதம் 16:8 என்ன சொல்கிறது என்று சொன்னால், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி அந்த வசனத்தில் இவ்வாறு சொல்கிறது. இன்றைக்கு கர்த்தரை முன்வைக்கிற அனுபவம் என்கிற தலைப்பில் பார்க்குறோன்னா, அப்படின்னா என்னங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். கர்த்தர்னா யார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். கர்த்தர் என்பவர் நம்முடைய தகப்பனாக இருக்கிறாரு, நம்மை படைத்த தெய்வமாக இருக்கிறாரு, நமக்கு எல்லாவற்றுக்கும் இல்லாமல் இருக்கிறார். அவர் ஒட்டுமொத்த உலகத்தையும் பலவிதமான படைப்புகளை படைத்த மெய்யான தெய்வனாக இருக்கிறார். அவர் தான் கர்த்தர். நம்மை தகப்பனாக, நம்மை பார்த்திங்கன்னா ஒரு நல்ல தெய்வனாக, எல்லாவற்றுக்கும் இல்லாமல் நடத்துகிறவராகவும் இருக்கிறார். அவர் தான் கர்த்தர். சரி, அந்த கர்த்தரை எப்பொழுது முன்வைக்கிற அனுபவம்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, எந்த ஒரு விஷயமாக வாழ்க்கையில் இருந்தாலும் அவற்றை கேட்டு செய்வது, அவர்கிட்ட பார்த்திங்கன்னா ஆலோசனை கேட்பது, அவர் சொல்கிறபடி செய்வது, இதுதான் அவரை முன்வைக்கிற அனுபவம்னு அர்த்தம். அது குடும்பமாக இருக்கலாம், ஊழியமாக இருக்கலாம், அல்லது தொழிலாக இருக்கலாம், தனிப்பட்ட காரியமாக இருக்கலாம், அல்லது கல்வி அடிப்படையில் கூட இருக்கலாம். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்டு, அவர் சித்தத்தை அறிஞ்சு, அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு செயல்படுற அனுபவம் தான் கர்த்தரை முன்வைக்கிற அனுபவம். அப்போ இப்படிப்பட்ட அந்த அனுபவத்தை தான் கர்த்தரை முன்வைக்கிற அனுபவங்கிற தலைப்பில் நம்ம பார்க்குறோம். சரி, வேதத்தில் இந்த மாதிரியான ஒரு காரியத்தை யார் செஞ்சாங்க அப்படிங்கிறத நாம் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். ஒரு முறை யோசபாத் ராஜாவும் ஆகாப் ராஜாவும் என்ன செய்கிறாங்க, இருவரும் ஒரு இடத்துல பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போது ஆகாப் ராஜா என்ன செய்கிறாரு அப்படின்னா, அவர் சொல்கிறாரு, வாங்க நம்ம யுத்தத்துக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகலாம் அப்படிங்கிறாரு. அப்போ கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த ஆகாப் ராஜா ஒரு குறிப்பிட்ட நபரை என்ன செய்கிறார், எல்லோரையும் வர வைக்கிறாரு. எல்லோரும் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போங்க போங்கன்னு ஆண்டவர் சொல்கிறாருன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதில் திருப்தி அடையாத அந்த ராஜா, கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் வேறு யாருமே இல்லையான்னு சொல்லி கர்த்தரை முக்கியத்துவப்படுத்துகிறாரு, கர்த்தரை முன் வைக்கிறார் வாழ்க்கையில். அப்போ அவர் கேட்டதுனால அந்த ஆகாப்புங்கிற ராஜா சொல்கிறார், ஒருவன் இருக்கிறான், அவன் பாதகமாகவே தான் சொல்லுவான், இருந்தாலும் அவனை வர சொல்லன்னு சொல்லி மீகாயாங்கிற ஒரு தீர்க்கதரிசியை வரவழைக்க ஆரம்பித்தார். அப்போது அந்த மீகாயா தீர்க்கதரிசியை பார்த்தோன்னே இந்த ஆகாப் ராஜா சொல்கிறார், இவன் எப்போ தானே எனக்கு விரோதமாக பேசுவான்னு சொல்லுவான் அப்படின்னு சொல்கிறார். அப்படிலாம் சொல்லாதீங்க ராஜா, கர்த்தருடைய வாக்கு இருக்குமே அப்படின்னு ஆண்டவரை முன்வைக்கிற அந்த காரியத்தில் தான் யோசபாத்துங்கிற ராஜா ஈடுபடுதார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அந்த மீகாயா தீர்க்கதரிசி மூலமாக பார்த்திங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வருது. அந்த குறிப்பிட்ட இடத்துல நீங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை பண்ணுதார். இந்த வார்த்தை கேட்டு பிடிக்காம ஆகாப் ராஜா என்ன செய்கிறாரு, கோவப்படுதார். நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்திங்களா, அதேமாதிரி எனக்கு எதிராக பேசிட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறார். இந்த சம்பவம் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோதான். இது நான் வேதத்தில் நம்ம பார்க்கும்போது இன்னும் ஆழமாக பார்க்கலாம். அதுக்கு பின்பாக உள்ள சம்பவங்கள் பழைய ஏற்பாடில் நிறைய இருக்குது. அப்போ இதில் இருந்து என்ன காரியம் அப்படின்னா, ஒரு ராஜாவாக இருந்தால் கூட அவன் ஒரு யுத்தத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சூழல் வரும்போது கூட அவன் கைகோர்த்து எதிரி கூட போகுமா இல்லைன்னு கைகோர்த்து போகும்போது கூட கூட இருக்க ராஜா சொல்லிட்டாரு, அவன் கேட்கல. அந்த ஒரு சூழ்நிலையில் கர்த்தருடைய காரியம் என்ன, கர்த்தர் என்ன சொல்லுவார், கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் யாரும் இல்லையா, கர்த்தருடைய வாக்கு என்னன்னு ஆண்டவரை முன்வைக்கிற அந்த ஒரு நபராக யோசபாத் ராஜா திகழ்ந்தார். ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில் வந்ததுன்னா நம்ம அப்படி செய்கிறோமா? ஒரு பிரச்சனை வருதுன்னா, இல்லை ஒரு கல்வி அடிப்படையில் ஒரு பிரச்சனை வருதுன்னா, இல்லை ஒரு ஊழியம் சார்ந்த ஒரு காரியம் வருதா, இல்லை ஒரு குடும்ப காரியம் சார்ந்த வருதா, இல்லை ஏதோ ஒரு நிகழ்ச்சி வருதா, எதுவாக இருந்தாலும் நம்ம மற்றவங்ககிட்ட கலந்துக்கிறோமே தவிர கர்த்தரை முன்வைக்கிறதே கிடையாது. ஆனால் அந்த ராஜா கூட ராஜா இன்னொரு நாட்டு ராஜா இருந்தாலும், சொந்தக்காரனாக இருந்தாலும் அவன் என்ன செய்யலை, கர்த்தருடைய வாக்கு எங்கே இருக்குன்னு தான் கேட்டு கர்த்தரை முன் வைத்த ஒரு ராஜாவாக தன்னை வெளிப்படுத்தினான். அதனால் தேவன் அவன் அந்த யுத்தத்தில் காத்தார்.
அப்போ இதை கேட்டுக்கொண்டுக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், வாலிப சகோதர சகோதரிகளும் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ போராட்டங்கள் வரலாம், பாடுகள் வரலாம், கண்ணீர் வரலாம், எவ்வளோ துக்கங்கள் வரலாம், மனமடிவு சோர்வுகள் கூட உண்டாகலாம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலையும் நாம் சோர்ந்து போகாமல் கர்த்தரை முக்கியத்துவப்படுத்தி முன்னிலைப்படுத்த வேண்டும். எந்த ஒரு சூழல் இருந்தாலும் கர்த்தர் என்ன சொன்னார், கர்த்தருடைய வாக்கு என்ன சொல்லுது, கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுது, அவருடைய சித்தம் என்ன சொல்லுது, வேதம் என்ன சொல்லுதுன்னு சொல்லி கர்த்தரை முன் வைக்கிற அனுபவத்தில் இப்போ இந்த யோசபாத் ராஜாவாக இருக்கணும். அப்படி அவர் இருந்ததுனால யுத்தம் நடந்தது. இவர் பாதுகாக்கப்பட்டார். எதிரி வந்து என்ன செஞ்சாங்க, அவங்க அழிக்கப்பட்டாங்க. கூட இருந்தவன் அழிஞ்சு போனான். அப்போது நம்ம வாழ்க்கையில் ஊழியமாக இருக்கலாம், தனிப்பட்ட காரியமாக இருக்கலாம், மற்ற எந்த ஒரு விஷயமாக இருக்கலாம், கர்த்தரை முன்வைத்து செயல்படுற அனுபவம் முக்கியம். அது ராஜாவே அப்படி செய்யக்கூடிய நிலையில் இருந்தார்னா நம்மளை ஏமாத்துறோம். எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், வாலிப சகோதர சகோதரிகளும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அது ஊழியமா அல்லது படிப்பா, கல்வியா, குடும்பமா, எதுவாக இருந்தாலும் ஆண்டவராகிய தேவனை, இயேசு கிறிஸ்துவை முன்வைத்து நம்ம செயல்பட வேண்டும் என்று சொல்லி, எங்கும் நிறைந்தவர் ஊழியம் உங்கள் அனைவரும் வாழ்த்துகிறது. ஆமேன், ஆமேன்.